வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்தரட்டாதி 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களும் அடங்கியுள்ளது. வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு அதாவது சுகஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இருப்பினும் மனதில் ஏதோ குறை இருப்பதாக தோன்றும். இது எல்லாமே குரு பயிற்சி ஆகும் வரை மட்டுமே. குரு மே மாதத்தில் பயிற்சியாவதால் இந்த குழப்பம் என்பது தற்காலிகமானதுதான், கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. ஆகவே அச்சமுற தேவையில்லை. பேச்சில் நிதானமாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். இந்த ஆண்டு சனி பகவான் செவ்வாய் புதனுடன் கூடி உங்கள் ராசியில் உள்ளார். சனி பகவான் உங்கள் ராசியில் உள்ளதால் வேலைப்பளு அதிகரிக்கும். பணியில் கவனம் தேவை. வேலையில் அதிக அலைச்சல் இருக்கும். தொழிலில் சிறு மாற்றம் செய்வீர்கள். ஜென்ம சனி என்பதால் குடும்பத்துள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக இந்த ஆண்டு, அதாவது பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு இது உங்களுக்கு முக்கியமான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருவதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைக்கு வேண்டியிருப்பவர்கள், குழந்தைக்கு வேண்டுதல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது குழந்தை பிறக்கும். கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள், உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்குவீர்கள். சனீஸ்வர பகவானால் சிலர் பாதகங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு உங்களை கைவிட மாட்டார். பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, தர்மம் தலை காக்கும் என்று. சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலில் தொடங்குவீர்கள். அந்த சொந்த தொழில் கவனமாக செயல்படுவது நல்லது. குறிப்பாக நீங்கள் செய்த சிறு சிறு உதவி உங்களுக்கு கை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். மற்ற கிரகங்களின் கணக்கு பார்த்து தான் கொடுப்பார்கள். மற்ற கிரகங்கள் கணக்கு பார்த்து தான் கொடுப்பார்கள். ஆனால் தனகாரகர் குரு அள்ளி கொடுப்பார். அதனால் இந்த ஆண்டு பல சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சாதனையாக மாறும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் பொறுமை அவசியம், நம்பிக்கை முக்கியம். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் வருவதால் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் இருக்கும் என நம்பலாம். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் சாதகமான தீர்ப்பு வரும். முன்னோர்கள் சொத்தில் இருந்த வர வேண்டிய பணம் கைக்கு வரும் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. கவலைப்பட வேண்டாம். கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருவதால் சித்தர்கள் அருள் உண்டு. சிலர் நீண்ட நாள் செல்ல நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் சனிக்கிழமை சனி ஓரையில் சனி பகவானை தரிசித்தால் உங்கள் எண்ணம் அனைத்தும் ஈடேறும். நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் சலுகை கட்டணத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே நம்பரை தான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.